நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அந்த வீடியோல சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள். இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு 372 ரூபாயும் மற்றவர்களுக்கு 47 ரூபாயும் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது. அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு 500 ரூபாய்க்கும் சிலிண்டர் வழங்கப்படுகிறது. அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு 818 ரூபாய் 50 காசுகளுக்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைவரும் இன்னும் சில வாரங்களில் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று KYC விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்காக KYC பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகையை பதிவு செய்துவிட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு முடக்கப்படும் வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பயனாளர்கள் வருகிற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று உங்களுடைய KYC விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் பொதுத்துறை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சோ பாத்தீங்கன்னா கேஸ் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருமே டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய KYC அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு கேஸ் விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு உங்களுடைய ஆதார் கார்டு அதை எடுத்துட்டு நேர்ல போகணும். நேர்ல போயிட்டு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சீங்கன்னா KYC செஞ்சு முடிச்சதா கருதப்படும். சோ இது வரைக்கும் பண்ணாதவங்க டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார இதை பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க.